Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல வந்து நம்ம Angular 18 ஓட பேசிக்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். So இது ஒரு to-do application. So இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம Angular ஓட பேசிக்ஸ் இருக்குலையா, ஒரு இடத்துலயும் வந்து ஒரு பேசிக்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். So அந்த பேசிக்ஸ் எல்லாம் என்ன? So அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன மாடியூல் இம்போர்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி நம்ம கோடில் அக்சஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு இங்கே சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டாஸ்க் இருக்கும். சப்போஸ் வந்து இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க்கை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாஸ்க் வந்து இங்கே கீழே ஆட் ஆகும். ஸோ இங்கே டாஸ்க் கவுண்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அதை பேஸ் பண்ணி அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டாஸ்க்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் டாஸ்க் மட்டும் வரும், கம்ப்ளீட்டட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டாஸ்க் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபில்டர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஐட்டம் எல்லாமே எப்படி இருக்கும், உங்களுக்கு க்ரீன் கலர் செக் மார்க்கோடு இருக்கும். அந்த கம்ப்ளீட்டட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் த்ரோ கோடு வந்திருக்கும், இங்கே ஒரு வேவ் மாதிரி ஒரு கோடு வந்திருக்கு ஒத்துருது உங்களுக்கு, அது வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் என்ன பண்ணிக்கலாங்க, டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூ கேன் ஆட் டாஸ்க் அண்ட் டெலிட் டாஸ்க். எடிட் மட்டும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணல. ஒன்ஸ் நீங்கள் எல்லா டாஸ்க்கும் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0 டாஸ்க்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்டட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இங்கே காமிக்கும். ஸோ இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட அப்ளிகேஷனில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி Angular 18 யூஸ் பண்ணி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து அந்த அப்ளிகேஷனோட ஸ்கெலிட்டன் மட்டும் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு HTML கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSS கோடு காப்பி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கோடை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து வந்து டுட்டோரியல் கற்றுக்கும் போது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள் ஸ்கெலிட்டன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கெலிட்டன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் லிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கான இன்புட் ஏரியா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ் இருக்கும் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்குமே இல்லைனா நாட் ஃபவுண்ட் டாஸ்க்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு ஏரியா அங்கே வச்சுருப்போம். ஓகேவா? இதுதான் என்னோட பேசிக் ஸ்கெலிட்டன். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் இப்போ நான் எடுத்து போட்டுட்டேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாமே இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து இப்போ டைனமிக்காக மாற்ற போகிறேன். இது எல்லாமே என்னோடய டாஸ்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ரன் ஆகணும். ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆப் காம்பனண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட காம்பனண்ட் கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன டிஸ்பிளே பண்ணுறேன், கரண்ட் டேட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? கரண்ட் டேட் டிஸ்பிளே பண்ணுறது இப்போ எப்படி பார்த்தோன்னா ஸ்டாட்டிக்காக அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணணும், டைனமிக்காக கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோடய காம்பனண்ட் கிளாஸில் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த டைட்டில்ன்றதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கன்ஸ்ட்ரக்டரை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அந்த வேரியபிள் வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன்னா டேட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் வந்து எனக்கு எதை ஹோல்ட் பண்ணியிருக்கணும், என்னோடய டேட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வேல்யூ வந்து நியூ டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கரண்ட் டேட்டுக்கான வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் வந்து செட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இந்த வேரியபிளில் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இந்த கரண்ட் டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த வேரியபிள் நேமை காப்பி பண்ணிக்கிறேன், என்னோடய HTML ஃபைல் போய்க்கிறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டேட் இங்கே டிஸ்பிளே ஆகுதா, இதை ஜஸ்ட் இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய ஒரு வேரியபிள் வந்து என்னோடய காம்பனண்ட் கிளாஸில் இருக்குது, அதை வந்து நான் என்னோடய டெம்ப்ளேட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் நான் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன அங்கே கீவேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்கணும், என்னோடய வேரியபிள் டைப் கொடுக்கணும், வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேரியபிள் என்ன வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? இப்போ நான் கரண்ட் டேட்டுன்னு கொடுத்துட்டேன். இதை நான் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் டேட் வந்து இங்கே என்ன ஆகிடுச்சு, டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் இந்த டேட் ஃபார்மெட் பாருங்கள், இது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். இதை வந்து நமக்கு என்ன ஃபார்மெட் தேவையோ அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பைப்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதாவது டேட் பைப் யூஸ் பண்ண போகிறோம். பைப் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட் அப்படின்றது என்னோடய பைப் நேமு. ஸோ இந்த பைப் நேமுக்கு அப்புறம் என்ன ஃபார்மெட்டில் எனக்கு டேட் வேணுமோ அந்த இது கொடுப்போம்.
இப்போ ஃபுல் டேட் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் எனக்கு டேட் வேணும். ஸோ அதனால் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேட்டில் வந்து எரர் காமிக்கும். இது எதனால் காமிக்குது அப்படின்னா, இந்த டேட்டு, இந்த டைரக்டிவ்ஸ், இந்த பைப்ஸ் டைரக்டிவ்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா காமன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும் ஆங்கிலில். அந்த மாடியூலை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணாதனால எனக்கு இங்கே எரர் காமிக்குது. ஸோ அதனால் வந்து இந்த காமன் மாடியூலை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே போய்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் காமன் மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எரர் இங்கே போயிருக்கும். ஓகேவா, எந்த எரரும் காமிக்கல. என்னோடய டேட் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ஃபார்மெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். ஓகேவா, யூஸ்வலாக அந்த பைப்ஸ்ன்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம காம்போனன்ட் கிளாஸில் வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூவை ஒரு ஃபார்மெட்லேருந்து இன்னொரு ஃபார்மெட்டுக்கு மாற்றுவோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பைப்ஸ். ஓகேவா, இது என்ன பண்ணோம், ஒரு ஃபார்மெட்டில் உள்ள வேல்யூவை வேறு ஒரு ஃபார்மெட்டுக்கு நமக்கு மாற்றி கொடுக்கும். ஆங்கிலேயே ஒரு சில டிஃபால்ட்ஸ் பைப்ஸ் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் இந்த இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஸ்டமாக வந்து அதை சேஞ்ச் பண்ணி தரணும், அதாவது வேறு ஏதாவது ஒரு ஃபார்மெட்டுக்கு வேணும், யூசர் டிஃபைன் ஃபார்மெட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கஸ்டம் பைப்ஸையும் க்ரியேட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த டேட் எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா ஆங்கிலில் உள்ள டிஃபால்ட் பைப்பான டேட் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி இதோட ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ டேட் டிஸ்பிளே பண்ணுற ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டாஸ்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா, ஸ்டாட்டிக்காக உள்ள வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதாவது வந்து நான் ஹார்ட் கோட் பண்ணி வச்ச வேல்யூ ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் டைனமிக்காக என்னோடய வேல்யூ வந்து இங்கே ஷோ ஆகணும். ஸோ அதுக்கான கோடை வந்து நாங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட வேரியபிள் காம்போனன்ட் கிளாஸ் போயிட்டு அதில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டு டூ லிஸ்ட்டுன்னே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டு டூ லிஸ்ட் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்னா, என்னோடய டாஸ்க் ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ அந்த டாஸ்க் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இதுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கும். ஸோ எனக்கு எல்லா டாஸ்க் ஐட்டமும் எதை பேஸ் பண்ணி இந்த 2 வேல்யூவை மட்டும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு நான் இந்த ஹோல் அப்ளிகேஷனையும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டாஸ்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்க் லிஸ்ட்டில் ஒரு பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில டாஸ்க் மட்டும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. to-do list dot push. ஸோ இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டாக கோட் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1ன்னு கொடுத்துருச்சு. அடுத்து வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்னா, எதர் ஆக்டிவாக இருக்கலாம் ஆர் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் போதும். ஸோ இங்கே நான் எதுவும் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் அது வந்து எரர் காமிக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துக்கிறேன் என்னோடய வேல்யூவை. டைட்டில் வந்து டாஸ்க் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு கொடுத்துக்கிறேன். இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் வந்து என்னோடய டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருந்தால் போதும், டாஸ்க் நேமும் ஸ்டேட்டஸும் இருந்தால் போதும். ஸோ இதையே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு 6 தடவை வச்சுக்கிறேன். இந்த நம்பரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு 6 டாஸ்க் இருக்குது. 6 டாஸ்க்குமே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்குது. எனக்கு இதில் ஒரு 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் வேணும். ஸோ அதை வந்து நான் ஒரு கம்ப்ளீட்டட்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதில் வந்து 4 டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்குது. மற்ற 2 வந்து என்ன இருக்குது, கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் இருக்குது இந்த டு டூ லிஸ்ட்டில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டு டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டு டூ லிஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் டாஸ்க் கவுண்ட் இருக்கு இல்லையா, 5 டாஸ்க் அப்படின்றத. ஸோ இதை வந்து இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்குது, இதை டைனமிக்காக மாற்ற போகிறேன். ஸோ என்னோடய டாஸ்க் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, இந்த டு டூ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எகெயின்
ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நம்பரை மட்டும் தூக்கிடுறேன். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த டு டூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்னு வரும். இது ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அரேவை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி தேவையில்ல. எனக்கு என்ன பண்ணணும், அந்த டூ டூ லிஸ்ட்டோட லென்த்து மட்டும் இருந்தால் போதும். அதாவது அதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதோட கவுண்ட் மட்டும் வந்தால் போதும். அதை அங்கே நான் டிஸ்பிளே பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா டாட் லென்த் அப்படின்ற டைப்ஸ்கிரிப்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், அரே டாட் லென்த்துன்றது அந்த அரேக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டோட டீட்டெயிலை வந்து இங்கே கொடுக்கும். அதோட கவுண்ட்டை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அரேக்குள்ளே 6 எலமெண்ட் இருக்குது. அப்போ 6 டாஸ்க் அப்படின்றது இங்கே வந்துருச்சா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், அந்த டாஸ்க் லிஸ்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கணுமா? இங்கே ஆல்ரெடி டாஸ்க் லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஐட்டம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு டாஸ்க் ஐட்டம் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஒரு 5 ஐட்டம் இங்கே காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ எனக்கு வேறு எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டேன், மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த எல்ஸ் பிளாக் இருக்குது இல்லையா, எந்த டாஸ்க்குமே இல்லைன்னா நாட் ஃபவுண்ட் ஏ டாஸ்க் பிளாக் காட்டணும். அதை கூடயும் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டாஸ்க் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நாட் ஃபவுண்ட் ஏ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் இருக்குது இல்லையா. ஸோ இது இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த டாஸ்க்கை வந்து லிஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நாட் அ டாஸ்க் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காமிச்சிச்சு இல்லையா, அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு NG if யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான கண்டிஷன் இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டு டூ லிஸ்ட்டுக்குள்ளே எல்லா டாஸ்க்குமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் டு டூ லிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இதோட லென்த் வந்து greater than 0 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும், என்னோட இந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்கான கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகணும். அதாவது எனக்கு அந்த டாஸ்க் லிஸ்ட்டு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதை எழுதிட்டேன். சப்போஸ் எனக்கு அங்கே எந்த டாஸ்க்குமே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த நாட் எ டாஸ்க் ஃபவுண்ட் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கான கோடு இப்போ எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே 6 டாஸ்க் ஆல்ரெடி இருக்குது. அதனால் இப்போ வந்து எனக்கு அந்த டாஸ்க் லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஹார்ட் கோடர் வேல்யூவாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த பிளாக் மட்டும் இங்கே வருது. ஸோ இப்போ நான் சப்போஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டாஸ்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே இதை வந்து கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னது, என்னோடய லிஸ்ட் வந்து 0 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நாட் எ டாஸ்க் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் மெசேஜ் இங்கே காமிச்சிடும். சாரி, இந்த இன்ஃபோ மெசேஜ் காமிச்சிடும். ஸோ வந்து NG if எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த NG ifக்கான எல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்தோம் இல்லையா. அதாவது டாஸ்க் இங்கே இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க் லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா இந்த நாட் ஃபவுண்ட் டாஸ்க் அப்படின்ற இன்ஃபோ மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த டாஸ்க் லிஸ்ட்டில், அதாவது இந்த டு டூ லிஸ்ட்டில் உள்ள டாஸ்க்கை எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு NG for அப்படின்ற டைரக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து @for, ஓகேவா. ஸோ இதில் இந்த ஐட்டம்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்ட். ஏன்னா நம்ம வந்து டு டூ லிஸ்ட்டில் தான் என்ன பண்ணி வச்சுருக்கோம், எல்லா ஐட்டம்ஸையும் இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த டு டூ லிஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஒரு டு டூ லிஸ்ட் ஐட்டம்க்கான கோடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் போட போகிறேன். ஸோ இப்போ எனக்கு டு டூ லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை ஐட்டம் இருந்துச்சு, 6 ஐட்டம் இருந்துச்சா. இப்போ நான் அதுக்குள்ளே அந்த கோடை போட்டேன்னா இது எத்தனை தடவை எனக்கு ஐட்ரேட் ஆகி வரணும், 6 தடவை ஐட்ரேட் ஆகி வரணும். பார்த்தீங்களா, 6 தடவை எனக்கு இங்கே ஐட்ரேட் ஆகி வந்துருச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேம் எல்லாத்துக்குமே என்ன வந்திருக்கு, மார்னிங் வாக் அப்படின்றது தான் வந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன வேணும், இதோட டைட்டிலுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே வரணும். ஸோ அப்போ எகெயின் இங்கே ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணுங்கள். டைட்டில், ஓகேவா. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி ஐட்டம்ட டைட்டில்னு கொடுத்தா அந்த டைட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகும். டாஸ்க் 1 2 3 ஸோ 6 வரைக்கும் வந்துருச்சாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், NG for யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் டு டூ லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸை ஐட்டம்ன்ற வேரியபிள் வச்சு ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணோம். இந்த இண்டெக்ஸ் எதுக்குன்றதை வந்து நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஒரு வேல்யூ வந்து டெலீட் பண்ணும்போது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இதாகும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த இண்டெக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் லூப் எப்படி இருக்காதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம்
இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் அப்படிம்போம். என்ஜி இஃப் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், என்ஜி ஃபார் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு HTML டாம் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது வந்து இது வந்து ஒரு டாம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு டாம். ஸோ இந்த டாம் எலமெண்ட்டில் நம்ம என்னென்ன மேனிப்புலேஷன் பண்ணுறோமோ அந்த மேனிப்புலேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் இது ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். இதோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணும், என்ன மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணும். நீங்கள் என்ன மாதிரிலாம் கண்டிஷன் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் அதுக்கு பேர் என்னது ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய டாஸ்க் லிஸ்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஆனால் நான் அங்கே எப்படி கொடுத்துருந்தேன், 2 மட்டும்தான் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு, மற்ற எல்லாமே என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சு, ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸை நான் என்ன பண்ணணும், அப்ராப்ரியேட் ஸ்டேட்டஸுக்கு மாற்றணும். பை டிஃபால்ட்டாக கம்ப்ளீட்டட் இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்புட் செக் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இன்புட்டோட டைப் பண்ணது செக் பாக்ஸ். ஸோ இது செக் பாக்ஸ் வேல்யூவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செக்குடுன்னு ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள். இது வந்து பை டிஃபால்ட்டாக ட்ரூ அப்படிங்கிறது ஹார்ட் கோட் ஆகிருக்கு. அதனால வந்து எல்லாத்துக்குமே இது என்ன ஆகி வருது, ட்ரூங்கிறது அப் அண்ட் ஆகி வருது. ஸோ இந்த நான் ஹார்ட் கோடட் வேல்யூ என்ன பண்ண போகிறேன், டைனமிக்காக சேஞ்ச் பண்ண போகிறேன். இது டைனமிக்காக சேஞ்ச் பண்ண அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு HTML டேக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, கிளாஸ்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, டைப்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி செக்குன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை அதோட வேல்யூவை வந்து என்ன பண்ணும், டைனமிக்காக இங்கே வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ட்ரூன்ற வேல்யூ வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்காம நான் எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும், ஐட்டம் டாட் ஸ்டேட்டஸ் எனக்கு கம்ப்ளீட்டட்னு இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ வந்து கம்ப்ளீட்டட்னு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபால்ஸ்ன்றதை இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வேல்யூ. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று கண்டிஷன் ட்ரூனா ஒரு வேல்யூ, செகண்ட் ஒன்று கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஒரு வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணி டைனமிக்காக என்னோடய வேல்யூ இங்கே என்ன பண்ணிட்டேன், அப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ப்ரௌசரில் போய் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் 3 and 5 மட்டும் நான் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், மற்றது எல்லாமே என்ன ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், ஓப்பன் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். இப்போ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் பாருங்கள் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் ஸ்டில் க்ரீனாக தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் த்ரோத் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகி வருதா. ஸோ இது நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கும் நான் என்ன தான் யூஸ் பண்ண போகிறேன், அதே ப்ராப்பர்ட்டி பைண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் இங்கே என்ன பண்ண போகிறேன், கிளாஸை பைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான கீவேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா NG கிளாஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளாஸ் பைண்டிங் அப்படிம்பாங்க. இந்த கிளாஸ் பைண்டிங் நான் எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னா அதே மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்து என்னோட கிளாஸ் நேம் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா. இந்த ஈஸ் கம்ப்ளீட்ன்ற கிளாஸ் எப்போ மட்டும்தான் எனக்கு அப்ளை ஆகணும், என்னோடய ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு இருக்கும்போது மட்டும்தான் அப்ளை ஆகணும். மற்ற நேரத்துலலாம் என்ன ஆகக்கூடாது, அப்ளை ஆகக்கூடாது. ஓகேவா? அதான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அப்பண்ட் ஆகணும், அதே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்பண்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நான் போய் இங்கே செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எது கம்ப்ளீட்டட் ட்ரூவாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக் த்ரோ வந்திருக்கும், மற்ற எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டு டூ லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸ் வேல்யூ எல்லாமே வந்து டைனமிக்காக அங்கே பைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டு அந்த ஸ்ட்ரைக் த்ரோத் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டேன், NG கிளாஸ் யூஸ் பண்ணி இங்கே பைண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து நான் இப்போ என்ன பண்ணணும், இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த கம்ப்ளீட்டட் ஐட்டம் இங்கே கீழே இருக்குது எப்படி காட்டுது, அதே மாதிரி இங்கே மேலே வரணும். பட் ஆனால் எனக்கு என்ன வரல, ஜஸ்ட் இங்கே செக் மட்டும்தான் ஆயிருக்கு, இங்கே எதுவுமே மாறலை. இதை தான் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் ஒரு ஈவெண்ட் பைண்டிங் கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்டா ஐடின்றது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுருங்க. அதை ஈவெண்ட் பைண்டிங் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே
என்ன ஈவெண்ட்டை நீங்கள் கால் பண்ண போகிறீங்களோ அந்த ஈவெண்ட் கொடுக்கணும். இங்கே ஜஸ்ட் வந்து நான் சேஞ்ச் ஈவெண்ட் கால் பண்ண போகிறேன். இங்கே டாகிள் டாஸ்க்னு இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கோட ஈவெண்ட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு நான் எந்த டாஸ்க்குக்கு ஸ்டேட்டஸ் மாற்றணுமோ அந்த டாஸ்க்கோட டீட்டெயில் எனக்கு இங்கே வேணும். மேபி அது ஐட்டமாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் வந்து எனக்கு இந்த இண்டெக்ஸ் நாங்கள் ட்ராக் பண்ணுறேன் இல்லையா, இந்த இண்டெக்ஸ் நம்பர் இருந்தால் கூட போதும். நான் ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் நம்பரையும் வந்து செகண்ட் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டாகிள் டாஸ்க்குன்ற மெத்தடை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் என்னோடய காம்போனன்ட் கிளாஸில். அதில் 2 இன்புட் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட் ஒன்று வந்து ஈவெண்ட், செகண்ட் ஒன்று வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், நம்பராக இருக்கும். ஈவெண்ட் வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து எனின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த டு டூ லிஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க ஐட்டமோட ஸ்டேட்டஸை வந்து இந்த செக் பாக்ஸோட ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேங்க, சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், டு டூ லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது எந்த இண்டெக்ஸில் உள்ளதோ அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை நான் சேஞ்ச் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும், என்னோடய ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் செக்டு அப்படின்னு இருக்குல்லையா, அதுதான் செக் பாக்ஸ் ஈவெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது. இந்த செக்டு வேல்யூ வந்து செக் பாக்ஸ் செக் ஆகிடுச்சுன்னா ட்ரூன்னு இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி செக் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டட்னு மாற்றணும், இல்லை அப்படின்னா ஆக்டிவ்னு மாற்றணும். ஸோ இந்த ஈவெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்காதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் செக் பண்ணுறேன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு, அந்த ஸ்ட்ரைக் த்ரோ வந்துச்சு. ஏன்னா இது என்ன பண்ணிடுச்சு, என்னோட ஸ்டேட்டஸை வந்து அந்த டாஸ்க் லிஸ்ட்டில் மாற்றிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோடய டாஸ்க் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி அது கம்ப்ளீட்டட் ஆக்டிவ்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றணுமோ அந்த கோடையும் இப்போ நான் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெலீட் ஐக்கான் தெரியுது இல்லையா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து டெலீட் ஆகணும். ஸோ அதுக்கான கோட் நான் எழுதணும். ஸோ இப்போ நான் டெலீட் இண்டெக்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்து இதில் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இது என்ன பண்ணோம், என்னோடய டூ டூ லிஸ்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டனுக்கு வந்து டெலீட் பட்டன் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு வந்து பைண்ட் பண்ண போகிறேன். இங்கேயும் நான் என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ண போகிறேன், கிளிக்ன்ற ஈவெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈவெண்ட் பைண்டிங் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து நான் அதே இண்டெக்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறேன். இது என்ன பண்ணோம், என்னோடய இண்டெக்ஸ் நம்பரை வந்து இந்த டெலீட் டாஸ்க்குங்கிற மெத்தடுக்கு பாஸ் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி அங்கே டெலீட் ஆப்ரேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட் பைண்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் எப்போ அந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் பைண்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போல்லாம் எனக்கு அந்த செக் பாக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ணும், இந்த டாகில் வந்து கால் பண்ணி இந்த மெத்தடை இன்வோக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுறேன்னா டெலீட் ஆகுதா? ஸோ இப்போ நீங்கள் எந்த டாஸ்க்குமே இல்லை என்ன வந்துச்சு, நாட் ஃபவுண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டேட்டை டிஸ்பிளே பண்ணிட்டேன், அடுத்து டாஸ்க் கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணிட்டேன், டாஸ்க் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணிட்டேன், ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டைல் மாறுறதும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக் பாக்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டேன், டெலீட் ஈவெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணிட்டேன். இன்னும் இதில் என்ன பெண்டிங் அப்படின்னா, ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறது பெண்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டர் வந்து பெண்டிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த டாஸ்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம்ல டாஸ்க். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணுற மெத்தடை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அதை நான் அப்படின்னு சொல்லிடுறேன். அவங்க டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டரை வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஆல் ஆக்டிவ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் அது என்ன இருக்கணும், ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ
இங்கே வந்து நான் டு டூ லிஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டு டூ லிஸ்ட்டு வந்து இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து எல்லா வேலையும் அது கொடுக்கும். ஸோ இந்த டு டூ லிஸ்ட்டை தான் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே இந்த ஃபார் ng ஃபார் டைரக்டிவில் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் உள்ள வேல்யூஸ் வந்து இதை அப்படியே ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன், ஃபில்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபில்டர் லிஸ்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டர் லிஸ்ட் மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபில்டர் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த ஃபில்டர் ஸ்ட்ரிங் வந்து ஆல்னு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், டு டூ லிஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ஆல்னு இல்லாமல் ஆக்டிவ் கம்ப்ளீட்டட் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவ் கம்ப்ளீட்டட் லிஸ்ட்டை மட்டும் இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை இங்கே எழுதிட்டேன். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்டர் லிஸ்ட்டுன்றதை வந்து இங்கே டு டூ லிஸ்ட்டு கொடுத்துருந்தோமா இந்த இடத்துல மாற்றிப்போம். ஸோ இது என்ன பண்ணும், ஜஸ்ட் அந்த ஃபார் லூப் அந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற அந்த ஃபில்டர் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி இங்கே கொடுக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இருக்காது, அதே சேஞ்ச் தான் இருக்கும். இப்போ நான் ஆல்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேனுவலாக இந்த ஆல்ன்றதை ஆக்டிவ்னு மாற்றுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், ஒன்லி ஆக்டிவ் டாஸ்க் லிஸ்ட்டை மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இப்போ எதனால் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே வந்து நான் கம்ப்ளீட்டட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்ப்ளீட்டட் டாஸ்க்கை மட்டும் அது எனக்கு அங்கே ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக இது ஆல்னு இருக்கணும். நான் அந்த பட்டனை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்ட்ரிங் எப்படி மாறணும், இது வந்து கம்ப்ளீட்டட் இல்லை வந்து ஆக்டிவ் அப்படின்ட்டு மாறணும். ஸோ அந்த பட்டன் வந்து கிளிக் ஈவெண்ட் எழுதிக்கிறேன், ஆன் ஃபில்டர் சேஞ்ச்னு இருக்கா. ஸோ இதில் வந்து இந்த ஃபில்டர் ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே என்ன இன்புட்டை கொடுக்குறனோ அந்த இன்புட்டுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆன் ஃபில்டர் சேஞ்சுன்ற மெத்தடை வந்து என்னோடய இதுக்கு கொண்டு போகிறேன், HTMLக்கு. இங்கே வந்து என்னோடய பட்டன்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஆல்ன்ற பட்டன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணுறேன். கிளிக் ஈவெண்ட்டுக்கு இந்த மெத்தடை பைண்ட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே நான் இன்புட் என்ன கொடுக்குறேன், ஆல்னு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து எனக்கு எல்லா டீட்டெயிலையும் இங்கே கொடுக்கணும். ஸோ அப்படி ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன், ஆக்டிவ்க்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆல்ன்றது எப்படி மாற்றுறேன், ஆக்டிவ்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி கம்ப்ளீட்டடுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த பேராமீட்டர் அது பாஸ் பண்ணுமா கன்ஸ்ட்ரக்டரில், இதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகணும், என்னோட அந்த ஃபில்டர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இருக்குது, ஆல் இருக்குது. இப்போ நான் ஆக்டிவ் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் டாஸ்க் மட்டும் வருது. கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணுறேன், கம்ப்ளீட்டட் டாஸ்க் மட்டும் வருது. திரும்ப ஆல் கிளிக் பண்ணுறேன், எல்லா டாஸ்க்கும் வருது. ஓகேவா? இப்போ இது ஃபில்டர் எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ன்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஆக்டிவ் கொண்டு போனால் அந்த ஆக்டிவ்க்கு பின்னாடி அது வரணும், பட் இது மாறலை. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா. இந்த ஈஸ் ஆக்டிவ் கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டைனமிக்காக கொண்டு வர போகிறோம். ஸோ டைனமிக்காக கொண்டு வரணும் நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ் பைண்டிங் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ng கிளாஸ் அப்படின்ற கிளாஸ் பைண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன பண்ணணும், ஃபில்டர் ஆல்னு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபில்டர் ஸ்ட்ரிங், இந்த ஃபில்டர் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஆல்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஈஸ் ஆக்டிவ் அப்ளை ஆகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆகக்கூடாது. அதே மாதிரி ஆக்டிவ்க்கு அப்ளை பண்ணலாமா. இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், ஆக்டிவ்னு இருக்கணும். அதே மாதிரி கம்ப்ளீட்டடுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மூணுக்குமே வந்து அந்த ng கிளாஸ் பைண்டிங் கிளாஸ் யூஸ் பண்ணி கிளாஸ் பைண்டிங் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னா, அந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஈஸ் ஆக்டிவ் அப்படின்ற கிளாஸ் வந்து அங்கே அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இருக்குது, ஆக்டிவ் கிளிக் பண்ணால் ஆக்டிவில் வந்துருச்சு பார்த்தீங்களா. கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணால் அதில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆல் கிளிக் பண்ணால் திரும்படி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எது பெண்டிங் அப்படின்னா இந்த ஆட் டாஸ்க் மட்டும்தான் பெண்டிங். ஓகேவா. ஸோ இந்த ஆட் டாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு சிங்கிள் இன்புட் ஃபீல்டு தான். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து 2-way டேட்டா பைண்டிங் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கெட் பண்ணி நம்ம இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ டூ-வே டேட்டா பைண்டிங் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் வந்து நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். டாஸ்க் இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். இது ஆல்வேஸ் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் டைப்பிங் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கிறேன். இந்த டாஸ்க் இன்புட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், டூ-வே டேட்டா பைண்டிங்கில் இங்கே ஒரு இன்புட் ஃபீல்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இன்புட் ஃபீல்டுக்கு பைண்ட் பண்ணணும். ஸோ டூ-வே டேட்டா பைண்டிங்க்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பனானா இருக்கும் அப்படிம்பாங்க. அதில் வந்து NG மாடல் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும், டாஸ்க் இன்புட். ஓகேவா, நீங்கள் டாஸ்க் இன்புட்டு பதிலாக டாஸ்க் நேம்ன்றதே நல்லாயிருக்கு, நம்ம இதையே மாற்றிப்போம், பரவாயில்ல. ஆட்டோ சஜஸ்டரே ஒரு சில நேரத்தில் நல்லா சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எரர் காமிக்குது. இந்த எரர் எதனால் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NG மாடல் நான் யூஸ் பண்ணணும், அதாவது டூ-வே டேட்டா பைண்டிங் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம்ஸ் மாடலில் கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருக்கணும், என்னோடய காம்பனண்ட்டில் இம்போர்ட் பண்ணியிருக்கணும், இம்போர்ட் செக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா காமன் மாடியூல் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேனா, ஃபார்ம்ஸ் மாடியூல் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம்ஸ் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேங்க. ஒன்ஸ் நான் ஃபார்ம்ஸ் மாடியூல் இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ போய்டும். ஸோ இப்போ எனக்கு இந்த டூ-வே டேட்டா பைண்டிங்க்கான கோடு நான் எழுதிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், NG மாடல் ஆப்ஷன் நான் எழுதணும். ஸோ இது வந்து நான் ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து இந்த ஸ்டாண்டலோன் ட்ரூன்றதை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு என்ன ஆகும், டூ-வே டேட்டா பைண்டிங் ஒர்க் ஆகும். இந்த டூ-வே டேட்டா பைண்டிங்னா என்ன அப்படின்னா, அந்த வேரியபிள் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த வேரியபிளோட வேல்யூ சைமல்டேனியஸாக என்னோட காம்போனண்ட்லேயும் மாறும், என்னோட கிளாஸ்லேயும் மாறும். ஓகேவா, இந்த டாஸ்க் நேம்ன்றது இங்கே இருக்கா, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த டாஸ்க் நேம் அப்படின்றத வந்து இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இது கூட இங்கே அப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐஃபன் போட்டு டாஸ்க் நேம்னா அப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டாஸ்க் நேம் பக்கத்தில் ஒரு ஐஃபன் வந்திருக்கா எல்லா இடத்துலையும். இப்போ நான் இங்கே ஏதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அதாவது நான் UIயில் ஒரு வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன், அது சைமல்டேனியஸாக எங்கே அப்ளை ஆகுது, என்னோடய காம்பவுண்ட் கிளாஸ்லேயும் அப்ளை ஆகுது. அதனால் நான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனில் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துலலாம் அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் டூ-வே டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூ-வே டேட்டா பைண்டிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி பைண்டிங் ப்ளஸ் ஈவெண்ட் பைண்டிங். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் ஈவெண்ட் கொடுக்குறேன். அந்த ஈவெண்ட் என்ன பண்ணும், இந்த வேல்யூ வந்து எமிட் பண்ணும். எதுக்கு, காம்போனண்ட் கிளாஸுக்கு. அந்த காம்போனண்ட் கிளாஸில் வந்து அந்த வேல்யூ வந்து அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணும், அதே அந்த இன்புட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணும். அதாவது அதோட வேல்யூவாக அங்கே வந்து அப்பன் பண்ணும். ஸோ வேல்யூன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை பைண்ட் பண்ணி இங்கே வந்து அப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் பைண்டிங் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, டூ-வே டேட்டா பைண்டிங். உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் பார்த்தாலே தெரியும். இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சின்டாக்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு நிமிஷம் இருங்க, நானே இப்போ தான் தெரியிட்டுருக்கேன். இதோ இருக்கு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து எதுக்கு, ப்ராப்பர்ட்டி பைண்டிங்க்கு. அதுக்கப்புறம் இருக்க இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து ஈவெண்ட் பைண்டிங். ஸோ ஈவெண்ட் பைண்டிங் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் ரெண்டும் சேர்ந்தது தான் டூ-வே டேட்டா பைண்டிங். ஸோ இப்போ டூ-வே டேட்டா பைண்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இதில் நான் ஒரு வேல்யூவை என்ட்ரு பண்ணிவிட்டு நான் அதை வந்து இன்புட் என்னோடய கீபோர்டில் என்ட்ரு பட்டன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூ வந்து என்ன ஆகணும், என்னோடய டு டூ லிஸ்ட்டில் வந்து புஷ் ஆகணும். ஓகே, அதுக்கான கோடு எழுதலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஆட் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா, இப்போ டாஸ்க் நேம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், எனக்கு அந்த டாஸ்க்கை வந்து அது க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, அந்த டாஸ்க் லிஸ்ட்டில் வந்து அது புஷ் பண்ண டு டூ லிஸ்ட்டில் புஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எனக்கு புஷ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், சும்மா ஒரு அலர்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். டாஸ்க் நேம் கேனாட் பி எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் காமிக்கணும். ஸோ அதுக்கான கோடு எழுதிட்டோம். இந்த ஆட் டாஸ்க் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு பைண்ட் பண்ணணும். அதாவது இந்த இன்புட் ஃபீல்டுக்கு பைண்ட் பண்ணணும். இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈவெண்ட் பைண்டிங் தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து கிளிக் ஈவெண்ட்டோ, அதாவது எந்த மவுஸ் ஈவெண்ட்டும் பண்ண போகிறதில்ல, கீபோர்டு ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கீ அப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கும். அந்த கீ அப் ஈவெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஆட் டாஸ்க் மெத்தடை வந்து இங்கே பைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கீ அப்னா நீங்கள் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த கீ அப்பாக தான் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த கீ அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். ஸோ கீ அப்பில் வந்து என்டர் கீ இருக்கு இல்லையா, இந்த கீயை நான் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து என்ன ஆகணும், டாஸ்க் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எந்த டாஸ்க், இந்த இதுவே வந்து எம்டியாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, டாஸ்க் நேம் கேனாட் பி எம்டின்னு சொல்லிட்டு எரர் மெசேஜ் காமிக்குதா.
ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். இங்கே டாஸ்க் கவுண்ட் பாருங்கள் 7 வந்துச்சா 6ன்னு இருந்தது. ஸோ இப்போ திரும்ப ஒன்று ஆட் பண்ணுறேன் 8ன்னு வந்துருச்சா 10ன்னு ஆகிடுச்சா. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அப் அண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு 8 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 8 டாஸ்க் இருக்கும். ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டாஸ்க் இருக்கும். இந்த ஆளுன்றதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த 10 டாஸ்க்குமே இருக்கும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ங்கிறத கொடுக்கணும் இங்கே 10 டாஸ்க்குன்னு வரணும். ஆக்டிவ்னு கொடுத்தனாங்க என்ன 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 டாஸ்க்குன்னு வரணும். கம்ப்ளீட்டட்னு கொடுத்தனாங்க என்ன வரணும் 8 டாஸ்க் வரணும். ஆனால் அங்கே என்ன காட்டுது எப்போ பார்த்தாலுமே 10ன்னு காட்டுது. இது வந்து தப்பு ஆக்சுவலி. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் வந்து அந்த டு டூ லிஸ்ட்டோட லென்த்து கொடுத்துருக்கோமா. இப்போ அந்த மாதிரி கொடுக்காம இங்கே என்ன பண்ணுறோம் ஃபில்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கோமா. இதோட லென்த்து கொடுத்து பார்ப்போம் எப்படி எழுதுங்க. ஸோ இப்போ 6 டாஸ்க் வந்துருச்சு. ஆக்டிவ் கிளிக் பண்ணனா 4 டாஸ்க் வந்துருச்சு. கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணால் 2 டாஸ்க் வந்துருச்சா. ஸோ 10 டாஸ்க் இருந்துச்சு எங்கே போச்சு 4ன்னு கேட்காதீங்க. ஏன்னா ப்ரௌசர் வந்து ரீலோட் ஆகிருக்கு. அதனால் டேட்டா இங்கே ரீசெட் ஆகிருக்கு. ஓகேவா. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கவுண்ட்டும் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது இந்த ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டேட்டை வந்து கரண்ட் டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேட் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட் பைப்பில் வந்து ஃபுல் டேட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி டேட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்டோட கவுண்ட்டை கெட் பண்ணி லென்த்தை கெட் பண்ணி இங்கே கவுண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஈவெண்ட் பைண்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிளிக் ஈவெண்ட்டில் தான் வந்து இந்த ஃபில்டர் மெத்தட் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்வோக் ஆகணும். ஸோ அது இங்கே எழுதியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2-வே டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கான கோடுங்க எழுதியிருக்கோம். ஓகேவா. டேட்டா ஆடாக இங்கே கவுண்ட் சேஞ்ச் ஆகும். டேட்டா வந்து கீழே அப் அண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் லிஸ்ட் வந்து ng யூஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ng if கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா டாஸ்க் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணோம். இல்லைனா நாட் ஃபவுண்ட் a டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா. இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ng if யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த டாஸ்கில் வர க்ரீன் கலர் அந்த செக் மார்க்கு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அண்டு கிளாஸ் பைண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஓவரால் பேசிக்ஸ் வந்து இங்கே கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒரு சிலது மிஸ் ஆகிருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா. இந்த வீடியோஸில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ப்ராப்பர்ட்டி பைண்டிங், கிளாஸ் பைண்டிங், ஈவெண்ட் பைண்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-வே டேட்டா பைண்டிங். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆங்குலரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சம் அட்வான்ஸ் கான்செப்டோட நம்ம பார்க்கலாம்.